ஹரே கிருஷ்ணா All right, பிரபு, Prabhu, you can ஆரம்பிக்கலாமா? begin. ஆரம்பிங்க பிரபு. ஸ்டார்ட் பண்ணுங்க பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த பகவத்கீதை கிளாஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களுக்கும் முதற்கண் வணக்கம். எனக்கும் இந்த பகவத்கீதை கிளாஸ் எடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்ச ஜீவானா கௌரஹரி தாஸ் பிரபுக்கும் நம்ம டெம்பிள் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கு நம்ம பகவத்கீதை கிளாஸ்க்கு போகலாம். Hare Krishna. Hare Krishna. Assembled, I just express my obeisances to all the assembled devotees here, and also I'm very grateful to ISKCON Chennai management, and also the Jivana Gaur Hari Prabhuji, who has given me the opportunity to speak on Bhagavad Gita today. Let's go to today's topic. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பௌத்திக கிளாஸ் போறதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் படிச்சுட்டு போயிடலாம். First we will do Mangalacharan, then we will go to class. ஓம் அஞ்ஞான திமிராந்தக்ஷ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரின்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஸ்தம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே சப்தகாஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சாகல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா சிவாஷாதி கௌரபக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையிலேக்கும் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருதனதாயனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. இன்னைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருட் சுருக்கம் பதம் 23. Today's topic for Bhagavad Gita lecture is chapter 2 and slokas 23 to 25. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பர்பட் படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சின்ன விளக்கத்துக்கு நம்ம போயிடலாம். First we will do the shloka, then translation, and also the purport, then we'll go for explanation. பதம் 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் கிளேதத் யாபோ ந சோசயதி மாருத. டிரான்ஸ்லேஷன். ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். பொருளுரை. Shall I do read the translation, Prabhuji? Okay. The soul can never be cut to pieces by any weapon, nor burdened by fire, nor moistened by water, nor withered by the wind. பொருளுரை. Translation purport given by A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. வாள், நெருப்பு, ஆயுதம், மலை ஆயுதம், புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நவீன காலத்தில் உபயோகப்படுத்தப்படும் நெருப்பு ஆயுதங்களை தவிர நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்தனவென்று தெரிகிறது. நவீன யுகத்தின் அணு ஆயுதங்களும் நெருப்பு ஆயுதங்களாக இனம் பிரிக்கப்பட்டன. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பௌதிக இயற்கையின்
பஞ்சபூதங்களின் அனைத்து பொருட்களையும் கொண்டு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன. நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. இவற்றை நவீன விஞ்ஞானம் அறியாது. புயல் ஆயுதங்களை பற்றிய அறிவும் நவீன விஞ்ஞானிகளுக்கு கிடையாது. அத்தகைய எல்லா ஆயுதங்களை கொண்டும் எந்த விஞ்ஞான கருவிகளின் மூலமாகவும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. தனிப்பட்ட ஆத்மா அறியாமையினால் உருவானது என்றும் அதன் பின்னர் மாயையின் சக்தியால் கவரப்பட்டது என்றும் கூறக்கூடிய மாயாவாதியினால் அஃது எவ்வாறு என்பதை விளக்க முடியாது. உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகளாகும். தனிப்பட்ட அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா சனாதன என்பதால் அவர்கள் மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள். இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவிலிருந்து பிரிந்து விட்டனர். இது நெருப்பு பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின்னர் அணைந்து விடுவதை போன்றதாகும். முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கின்றது. பகவத்கீதையின்படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. எனவே மாயையிலிருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த உபதேசங்களிலிருந்து தெளிவாகின்றது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தி அடைந்தான் என்ற போதிலும் கிருஷ்ணருடன் அவன் ஒன்றாகி விடவில்லை. Hare Krishna, Prabhuji, you want the purport also to read? No need. No need. Mataji. Okay. Thank you, Prabhuji. And we will go for next sloka also, 24 also. Yes. Achetyo ayam adahyo ayam agletyo asosya evacha nitya sarvagada sthanur asalo ayam sanadana. Translation. ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். பொருளுரை. Translation படிங்க மாதாஜி. Shloka 24 translation. This individual soul is unbreakable and insoluble and can be neither burned nor dried. He is everlasting, present everywhere, unchangeable, immovable, and eternally the same. பொருளுரை. அணு ஆத்மாவின் இக்குணங்கள் அனைத்தும் அவன் முழு ஆத்மாவின் நித்தியமான அணு அங்கம் என்பதையும் எவ்வித மாற்றமும் இன்றி அவ்வாறான அணுவாகவே அவன் என்றும் இருக்கின்றான் என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்கின்றன. அத்வைத கொள்கை இவ்விஷயத்தில் சற்றும் பொருந்தாது. ஏனெனில் தனி ஆத்மாக்கள் ஒன்றோடொன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியதென்று. ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மைப்பட்டவுடன் அணு ஆத்மா முழுமுதற் கடவுளின் ஒளிக்கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவாடுவதற்காக ஆன்மீக கரங்களை அடைகின்றனர். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜீவாத்மாக்கள் நிறைந்திருப்பதால் சர்வகதா எங்கும் எங்கும் நிறைந்தவன் என்னும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கின்றனர். ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுகின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாதது. ஏனெனில் இங்கே ஆத்மா நெருப்பினால் எரிக்கப்பட முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கேற்ற உடலை கொண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கின்றனர் என்பதில் ஐயமேதும் இல்லை. சூரிய கிரகத்தில் உயிர்வாளிகள் இல்லை என்றால் சர்வகதா எங்கும் நிறைந்தவன் என்ற சொல் பொருளற்றதாகிவிடும். ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட சிறிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 23, 24, 25 இந்த மூணுமே ஆத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி பகவான் சொல்றாரு இந்த 3 ஸ்லோகங்கள்ல. இப்ப இந்த 23, 24 இந்த 2 பதங்கள்ல ஆத்மாவின் ஒரு முக்கியமான குணங்களை எல்லாம் பகவான் சொல்றாரு. இந்த குணங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பிரபுபாது அவரோட பொருளுரையில எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த குணங்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது அதாவது மாயாவாத கொள்கை, அதாவது அத்வைதம் எவ்வளவு பிதற்றலானது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். Here Lord Krishna explains the qualities of soul in 23, 24 and 25th shlokas.
But particularly 23rd and 24th shlokas, Lord Krishna talks about the qualities, and also Prabhupada says that this Mayavadi's philosophy is not appropriate. இந்த அத்வைதவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எல்லாமே பிரம்மம், பரபிரமத்தின் சிறிய பகுதி வெட்டப்பட்டு அது பிரிந்து அது மாயையினுள்ள போகும்போது அது ஜட உடலை ஏற்று இந்த ஜட உலகத்தில் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. The Mayavadi's philosophy is that they say that everything is Brahman, and also the Brahman joins with the Parabrahman. That is the philosophy given by the Mayavadis. அப்படியே அந்த ஆத்மா மாயனுள் போகும்போது ஒரு ஜட உடலை ஏற்று இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறது. அந்த மாதிரி ஜட உடலை ஏற்று சஞ்சரிக்கக்கூடிய அந்த சிறிய துண்டு தான் மறுபடியும் பரபிரமத்தின் பகுதி என்பதை உணரும் போது, அந்த பிரம்ம ஞானத்தை அடையும் போது இந்த ஜட சரீரம் அப்படிங்கிற சிறையை விட்டு வெளியேறி மீண்டும் அந்த பரபிரமத்திலே போய் ஒட்டி கொள்கிறது அப்படின்னு அத்வைதவாதிகள் சொல்றாங்க. Advaita philosophy is that this Atma is part of the Paramatma, and also this Atma, after some time at last, ultimately it goes and merges with the Parabrahman. That is the philosophy given by the Advaita people. ஆனா அதுதான் உண்மைன்னு சொன்னா, பகவான் ஆத்மாவுடைய இந்த இத்தனை குணங்களையும் நமக்கு இந்த ஸ்லோகங்கள்ல அடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. Suppose if you take that is the truth, then there is no necessity for Lord Krishna to explain about the characteristics of Atma in all these shlokas. அதுவும் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவை வெட்ட முடியாது. அதனால பரபிரமத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு சிறிய துண்டு தான் அந்த ஆத்மா அப்படின்றத சொல்றதே ஒரு கேலிக்கூத்தா இருக்குது. So if we take this sloka, according to this sloka, you cannot cut Atma into pieces. But these Mayavadis says that Atma is a cut piece from the Paramatma. So this is a very funny thing to understand. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த துண்டு மாயையிலிருந்து விடுபட்ட பிறகு மறுபடியும் பிரம்மத்திலே போய் ஒட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்றது கூட அதை விட பெரிய கேலிக்கூத்தா இருக்கிறது. And also they say that part of that Atma, after it is being cut, it goes and joins with the Brahman. That also very funny to hear. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு மிக தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, ஆத்மா சனாதனமாகவே பரபிரமத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கூறாகவே இருக்கிறது. So from these two slokas, so we know that Atma is eternal, and it is a part and parcel of Parabrahma. இந்த பரபிரம்மம் ஸ்ரீ கிருஷ்ணர். Parabrahma is none other than Lord Krishna himself. இந்த கூறாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்கள் எல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டர்கள். அவருக்கு தொண்டு செய்வதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய நித்திய சேவை. So Jivatmas are part and parcel of Lord Krishna, and that Swarupa stage is only to do the devotional service to Lord Krishna. அந்த நித்தியமான சேவையை செய்யறதுல தான் அவங்களுக்கு உன்னதமான உண்மையான ஆனந்தமும் இருக்கிறது. When Jivatma is doing the eternal devotional service to the Lord, then the Jivatma experiences eternal bliss. அந்த உண்மையான ஆனந்தத்தை அவர்கள் மறந்துட்டு அவங்க ஜட உலகில நுழையும் போது ஒரு ஜட சரீரம் கொடுக்கப்படுகிறது. So they forget about their Swarupa state and they enter into this material world. Because of that, they have been given a material body. அப்ப அந்த ஜட சரீரத்தோட குணங்கள் எப்படி இருக்குதுன்னா, ஆத்மாவின் குணங்களுக்கு நேர் எதிரான இந்த ஜட சரீரத்தின் குணங்கள் இருக்கிறது. The material body characteristics are just opposite to the characteristics of the Atma. அதாவது ஆத்மாவை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா ஜட சரீரத்தை வெட்ட முடியும். ஆத்மாவை எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா ஜட சரீரத்தை எரிக்கவும் முடியும். ஆத்மாவை நினைக்க முடியாது. ஆனா ஆத்மாவை ஜட சரீரத்தை நினைக்க முடியும். ஆத்மாவை உலர்த்த முடியாது. ஆனா ஜட சரீரத்தை உலர்த்த முடியும்
We see from this shloka that the soul can never be cut into pieces, whereas the material body we can cut it into pieces. Similarly, we can burn the material body, but we cannot burn the Atma. Similarly, we can moisten the material body, whereas the Atma cannot be moistened by water. And also, we can wither we can wither the body in the wind, but we cannot wither the Atma in the wind. ஆக தன்னுடைய நிலைக்கு ஒரு நேரெதிரான நிலையை வந்து இந்த ஆத்மா வந்து ஜட உலகில ஏற்கிறது. So I always know this in this material world, the Atma accepts an opposite situation against its Swarupa stage. ஏன் அந்த மாதிரி ஏற்கிறதுன்னு சொன்னா ஆன்மீக உலகத்துல அதனுடைய சிந்தனைக்கு நேரெதிரான ஒரு நிலையால் தான் இந்த ஜட உலகத்திற்கு அந்த ஆத்மா வந்தது. Why this Atma came to this material world, the reason behind this is because his thinking was against the spiritual world. That is the reason he came to the material world. ஏன் வந்தது அப்படின்னா ஆக்சுவலா ஆத்மாவுடைய சொருவ நிலை என்னன்னா ஜீவேரே சொருவ ஹோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். அதாவது ஜீவனின் சொருவம் என்னன்னா பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதுதான். Why the Atma came to the material world is Jivera Swarupa Hoy Krishnera Nityadasa. The Swarupa stage of the Atma is to do the devotional service of Lord Krishna. ஆனா அந்த ஆத்மா என்னது அந்த நிலைக்கு நேர் எதிராக யோசிக்க ஆரம்பிச்சு நான் ஏன் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நானும் கடவுளாகலாமே அப்படின்னு நினைக்கும் போதுதான் பகவான் என்ன பண்றாருன்னா Atma, because of this proud, it started thinking, why I also want to be like God. So why should I do devotional service to Lord? So that is a reason. அப்படி நினைக்க ஆரம்பிச்ச உடனே பகவான் அவருடைய தனிப்பெரும் கருணையால நீ பகவானாக விரும்புகிறாயா, நீ இந்த உலகத்தை ஆள விரும்புகிறாயா அப்படின்னா இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தளத்திற்கு உன்னை அனுப்புகிறேன். So Lord Krishna showers causeless mercy on the Atma, and Lord Krishna says, you want to enjoy and you want to be God like me, then I will send you to this material world. அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து இந்த ஜட உலகில தூக்கி போடுறாரு. So that is the reason Lord Krishna put the Atma in the material world. அப்படி போடும்போது இந்த ஜட உலகத்துல அந்த ஆத்மா அந்த நேர் எதிரான அந்த ஆத்மாவோட குணங்களுக்கு நேர் எதிரான குணங்களை கொண்டு அந்த ஜட சரீரத்தை ஏற்றுக்கொள்கிறது. So that is the reason the Atma opposite characters it accepts and lives in this material world with a material body. அதனால சில சமயம் இந்த ஆத்மா என்ன பண்றது, என் கையை வெட்டிட்டாங்க, என் காலை வெட்டிட்டாங்க அப்படின்னு சில சமயம் புலம்புது. இன்னும் சில சமயம் தன்னுடைய நிலையற்ற தன்மையை நினைத்து வருந்துகிறது. So sometimes the Atma suffers like people cut my hands, legs, and also it feels very bad about its unstable position. சில சமயம் என்ன பண்ணுது, அதுக்கு மேல போட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், அதாவது இந்த அதி ஆத்மிகா, அதி தெய்வீகா, அதிபௌதிகா, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் நினைச்சு வந்து மிகவும் கலங்குகிறது. So Atma is so worried about the material miseries of life on it. ஆனா இந்த இது எதுவுமே ஆத்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா நான் இந்த ஜட சரீரம்னு நினைச்சு கொண்டிருக்கிறதுனால இவை எல்லாம் தன்னுடைய குணங்கள் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறது. Atma doesn't like all this, but even then the Atma thinks that I am the material body. That is the reason Atma is always worried. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா ஆத்மா வந்து நீரினால் நினைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது, கரைக்க முடியாது, நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்றம் இல்லாதவன், அசைக்க முடியாதவன் அப்படின்னு பகவான் கூறுகிறார். Lord Krishna says the Atma is unbreakable, insoluble, neither born nor dried, everlasting, present everywhere, unchangeable, immovable, and eternally the same. இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். வெட்ட முடியாமல், கரைக்க முடியாமல், எரிக்க முடியாமல், நிரந்தரமாக இருக்கணும், மாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம்.
So we desire that we want to be like this, like unbreakable, insoluble, burned or dry, things like that. அப்ப இந்த ஆசை எங்கிருந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய நித்தியமான குணங்கள்ல இருந்து வந்தது. So this desire came from our eternal characteristics. அப்ப அந்த ஆசைய நாம என்ன பண்றோம்னு சொன்னா இந்த சரீரத்தை வச்சு நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். So we want to fulfill our desires with the help of this material body. ஆனா இந்த சரீரத்தோட குணம் எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளுக்கு எல்லாம் நேர்மாறாக இருக்கிறது. And the quality of the material body is just opposite to our desires. அதனால நம்முடைய ஆசைகள் எல்லாமே என்னது நிராசையாவே போகின்றது. That is the reason whatever we desire, that becomes a non-desire state for us. அப்ப அதனால இவற்றிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா நாம் இந்த ஜட சரீரம் இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். Suppose if you want to get out of this situation, first of all, you have to understand that you are not the material body. அப்ப ஆனா அந்த ஆத்மா என்ன சொல்றதுன்னா இந்த ஜட சரீரம் பொய், இது எல்லாமே மாயை, எது உண்மையானது அப்படின்னா பிரம்மம் தான் உண்மை, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So the Atma says that this Sharira is not real, it's false, everything is Brahman. அப்ப அந்த ஆத்மா அந்த மாயாவாதிகள் சொல்லப்பட்டனா அந்த ஆத்மா பரபிரமத்திலிருந்து துண்டாக்கப்பட்டது, இந்த துண்டுபட்ட பிரம்மனை மறுபடியும் போய் ஒட்டி விடலாம், அப்படி ஒட்டி விட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாயாவாதிகள் சொல்லக்கூடியது ஒரு சிறுபிள்ளைத்தனமானதா இருக்குது. It's like childish statement by the Mayavadis that they say that this Atma is a part and cut piece of Paramatma. So when we join this Atma with the Paramatma, everything will become all right. அதுக்குதான் இங்க நம்ம ஸ்ரீல பிரபுபாத் ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பசுமையான மரத்துல போய் ஒரு பச்சை கிளி உட்காருதுன்னு வச்சுக்கீங்களேன். So Prabhupada gives a very nice explanation here. There is a green tree. On the green tree, one green parrot goes and sits on the tree. அந்த பச்சை கிளி நம்மளுடைய தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய போது அந்த தெரியாது நமக்கு. When you look at the parrot from a long distance, it will not be visible to our eyes. அப்ப அதே போலதான் பிரம்மஜோதியில ஆத்மா நுழையும் போது ஆத்மாவுடைய தனித்தன்மை தெரியாமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி அது தன் தனித்தன்மை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So that similarly they say that when Atma merges with the Brahman, it loses its individuality. அதாவது பச்சை கிளியோட அந்த பச்சை நிறம் எப்படி தெரியாம போனதுனால அந்த பச்சை கிளியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, சொல்வது என்னது, அது ரொம்ப முட்டாள்தனம். So it is foolish to say that because the tree is green, the parrot is green. If we say that there is no parrot on the tree, so that is the height of stupidity. அத போலதான் பிரம்மஜோதியில் நுழைந்த ஆத்மா தனித்தன்மை தெரியாமல் போனதால் அந்த ஆத்மா பிரம்மமாகி போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். So the height of stupidity is that similarly they say that, so if the Atma merges with the Paramatma, they say that there is nothing is there. So அந்த ஆத்மா ஒருபோதும் இரண்டரை கலப்பது கிடையாது. Atma never merges with the Paramatma. ஆத்மா பிரம்மஜோதியில் இருக்கும்போது அதனுடைய தனித்தன்மை அப்படியே தான் இருக்கும். Even the Atma is in Brahma Jyoti, the individuality remains the same. ஆனா அந்த ஆத்மா என்ன செய்யறதுன்னா அது சுயமாகவே தன்னுடைய தனித்தன்மையை மறக்க முயற்சி செய்கிறது. This Atma is trying to forget its individuality on its own. அந்த மாதிரி சுயமா தன்னுடைய தனித்தன்மை மறக்க முயற்சிக்கிறது இந்த ஜட உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. In this material world, this happens always. இந்த ஜட உலகத்துல ஆத்மா என்ன செய்யறதுன்னா சுயமா தன்னுடைய தனித்தன்மையை மறந்து இந்த ஜட சம்பந்தப்பட்ட உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது.
This Atma always forgets its Swarupa stage and always tries to identify the Atma with the material world. இந்த உடம்போட இந்த சரீரத்தோட தொடர்புடைய சரீரங்கள் வந்து என்னுடைய சரீரங்கள், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய வீடு, என்னுடைய மாநிலம், என்னுடைய நாடு, இப்படி என்று தன்னை வந்து ஜடத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்கிறது, அடையாளப்படுத்திக் கொள்கிறது. Atma, based on the material body identification, thinks that this is my family, this is my wife, these are my relatives, this is my house. Like that, it keeps on identifying himself with the material body. அப்படி அந்த ஆத்மா வந்து ஜட பிரங்கையிலேயே ஆன்மீக உலகத்துல கொண்டு போவதால மறுபடியும் ஜட உலகத்திலேயே விழுந்துடுறாங்க அவங்க. So the Atma is always in the body concept of life. So again, it falls into the material world. ஏன்னா தன்னுடைய அந்த சுயமான நிலையை வந்து அறியாததுனால அந்த நிலையை அவங்கள வந்து திரும்பவும் ஜட உலகத்துல வந்து தள்ளி விடுறது. Because the Atma doesn't understand its Swarupa stage, that is the reason it has been pushed into the material world again. இது வந்து முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஆத்மா இயற்கையாகவே யாருக்காவது தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து அதோட ஸ்வரூப நிலை. So that is the first reason, and the main reason is the Atma's nature is to do the devotional service to the Lord. That is the somebody also it has to do some service. That is the Swarupa stage of the Atma. ஆத்மா வந்து அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கும்போது பகவான் கிருஷ்ணருக்கு வந்து தொண்டு செய்தது. When the Atma is in the spiritual world, the Atma is doing service to devotional service to Lord Krishna. அப்ப இந்த ஜட உலகத்துல வந்தாலும் அது என்ன பண்றதுன்னா ஜட சரீரம் தான் அப்படின்ற அந்த அடையாளம் கண்டுகொள்வதால இந்த ஜட சரீரத்துல இந்த ஜட சரீரத்தோட சம்பந்தம் உள்ளவர்களுக்கு வந்து தொண்டு செய்து கொண்டே இருக்கிறது. So after coming to the material world, the Atma identifies himself with this material body, and it does service to the people which is related to the material body. அதனால தொண்டு செய்யறதுதான் ஆத்மாவோட உண்மையான நிலை. தொண்டு செய்யாம இயங்காம ஆத்மாவால இருக்கவே முடியாது. Service is the Swarupa stage of the Atma. Without service, the Atma cannot remain. ஆனா இந்த மாயாவாதி என்ன பண்றாங்க அப்படின்னா செயற்கையாகவே இந்த இயக்கத்தை வந்து நிறுத்த முயல்கிறார்கள். So these Mayavadis try to stop it artificially. அப்படி செய்யும்போது என்ன பண்ணுதுன்னா அதை போய் பிரம்மஜோதியில போட்டு ஒன்றுமே செய்யாமல் அப்படியே தொங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So what Mayavadi says, you just go and marry with Brahma Jyoti and keep hanging there. They say like that. ஆனா ஆத்மா எவ்வளவு நேரம் தொங்கிக்கிட்டே இருக்கும் அங்க? How long the Atma will be hanging there over there? அப்ப ஆத்மா நினைக்குது இங்க தொங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஜட உலகத்துக்கு போனா ஒரு ஜட சரீரத்தை ஏற்றுக்கொண்டு ஏதாவது சேவை செய்யலாமே அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுது, தொப்புன்னு ஜட உலகில வந்து விழுந்து விடுகிறது. So Atma decides that why should I hang here for a long time? Why not go to the material world? Why not do some service over there? So that is the reason he decides and jumps into the material world. அப்படி விழுந்து என்ன பண்ணுது, பலவிதமான சேவைகளை வந்து அதாவது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஜட உலகின் ஜட சேவைகள், அதாவது ஜட சேவைகள் பகவானுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் உயர்ந்த சேவைகள். ஆனா ஜட பொருளுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே என்னது, தாழ்ந்த சேவைகள். அந்த மாதிரியான தாழ்ந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. So we know that we have a proverb that the service to the humanity is service to the Lord. But this Atma, what does it do is it does the lowest service of doing service to the humanity. அதனால இந்த மாயாவாதிகளோட வாதம், அதாவது இந்த பகவானால இந்த 2 ஸ்லோகத்துல முறியடிக்கப்படுகிறது. So Mayavadi's philosophy is being broken by Lord Krishna in these 2 slokas.
அது மட்டும் இல்ல, இந்த நாத்திகவாதிகளோட இன்னொரு வாதம் என்னன்னா, இந்த பூலோகத்தில் மட்டுமே உயிர்வாளிகள் இருக்கின்றன, மற்ற கிரகங்களில் உயிர்வாளிகள் கிடையாது என்பது வந்து அவங்களோட வாதம். So those who are impersonalists, their argument is that only in this material world there are living beings, in other places there are no living beings. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க பல கோடி டாலர்களை வந்து செலவு செஞ்சு ஏதாவது உயிர்வாளிகள் இருக்கின்றனா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. செவ்வாய் கிரகத்துல தேடுறாங்க, புதன் கிரகத்துல தேடுறாங்க, வியாழன் கிரகத்துல தேடுறாங்க, சந்திரன்ல தேடுறாங்க, சூரியன்லயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. So that is the reason they spent billions and trillions of money, and then they keep on searching, is there any living beings available in other planets other than the Earth? அப்புறம் அப்புறம் கடைசியில சொல்றாங்க, இங்க வந்து உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. Then finally they come to a conclusion saying that it is possible even living beings can survive here. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சர்வகதா, எங்கும் என்றும் எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லுது. Shastra says Atma is Sarvagata. Atma is able to live and Atma is all pervading. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. So to understand this, it is not necessary for us to spend millions and trillions of dollars. அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி நம்ம பகவத்கீதை புக்கை வாங்கி படிச்சோம்னா நமக்கு உடனடியா தெரியும். You can just spend the 200 rupees and buy Bhagavad Gita as it is and get to know the real reason. இந்த ஒரு 200 ரூபாய் விஷயத்துக்காக கோடிக்கணக்கான ரூபாயில வந்து செலவழிக்கப்படுகிறது, வீணாக்கப்படுகிறது. We can just spend 200 rupees. In spite of that, they keep on sending millions and trillions of rupees. So தேவையற்ற ஆராய்ச்சிகள்லாம் கூட செய்யப்படுறது. So unnecessary research is also being done. 2 நிமிஷம் போதும், இந்த சர்வகதா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டா போதும், எல்லா இடத்தையும் உயிர்வாளிகள் இருக்கின்றன என்பதை நமக்கு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பணத்தெல்லாம் செலவழிக்கணும்னு அவசியமே கிடையாது. It's not necessary to do research by spending crores of money to get to know this, that Atma is Sarvagata. Just 2 minutes will do. If you read this sloka, you will get to understand Atma is Sarvagata, living everywhere. அதே போல ஒரு கிரகத்துல இருந்து வேறொரு கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா கூட வேதங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. So Veda says how to go from one planetary system to other planet. சொர்க்கத்துக்கு போறது, நிலவுக்கு போறது, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னன்னா, அதுக்கு உண்டான பூஜைகள், அதுக்கு உண்டான யாகங்கள், அதுக்கு உண்டான தவங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. Veda says that if you want to Swargaloka, Chandraloka, you can go. You have to do appropriate yajnas and tapasyas to reach such places. ஆக்சுவலா நம்மளோட உண்மையான ஆராய்ச்சி எதுல செய்யப்பட வேணும்னா, இந்த ஜட வாழ்க்கையில மிக எளிமையாக வாழ்ந்து இருந்து கொண்டு சந்தோஷம் அடைந்து ஆன்மீக உலகத்தை அடைவது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய உண்மையான ஆராய்ச்சி இருக்கணும். The real research is that how to live a simple life and how to reach the spiritual world. அதுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பணம் தேவை கிடையாது. So we don't require crores of money for this. நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அட்ரஸை கையில வச்சுட்டு போய் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டாலே போதும். நம்ம வந்து அவங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லுவாங்க. அதை வச்சே நம்ம அந்த அட்ரஸுக்கு போய் சேர்ந்துடலாம். 15 years back, when you want to go to a certain place, if you have the correct address in your hand, you can go there and find out from few people and get to know the direction and you can reach the place. ஆனா இப்ப என்ன பண்றோம், அந்த கூகுள் மேப் அப்படின்றத நம்ம வந்து ஒரு மொபைல்ல போட்டு பாக்குறோம் இல்லையா? இப்ப அதுக்காக நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கா செலவழிக்க வேண்டியது இருக்கு. நம்ம கூகுள் மேப்னு சொல்லி நம்ம ஈஸியா பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னால கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பணங்கள் வந்து செலவழிக்கப்பட்டிருக்குது. So nowadays we use the Google map to reach a place, but behind the scene, if you look at, crores of money is spent on Google map. அப்ப அதுக்காக வந்து ஒரு செயற்கைக்கோளை அனுப்பணும். அப்ப அந்த செயற்கைக்கோளை வந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் அனுப்பி என்னது நம்ம
அட்மாஸ்பியரையே வானுலகத்தையே என்ன பண்றோம், நம்ம வந்து குப்பையாக்கிட்டு வரோம். So for this reason, they send satellites and then they make this entire world as a garbage place. அப்ப அதுவும் போக இப்ப அந்த சேட்டலைட் விட்டா மட்டும் போதாது, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல்களை ரிசீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஷன் பூமியில இருக்கணும். See, it is not only sufficient to send a satellite up, and also you have to have a receiving station to receive the messages from the satellite. அப்ப அதுல இருந்து திரும்பவும் அதை டீகோடிஃபை பண்றதுக்காக கம்ப்யூட்டர் வேணும், ஆட்கள் வேணும். So even after that, also in the station, you need human power to decode the system. அப்ப அப்படி இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு 1000 கணக்குல ரூபாய் செலவழிச்சு ஒரு மொபைல் வாங்க வேண்டியிருக்கு. Even then we cannot say we have to buy a mobile to get to know. அப்புறம் ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஈஸியா தெரிய முடியும். இதுக்கு பின்னால இவ்வளவு ரூபாய்கள் வந்து செலவழிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். So what I am trying to say is that even you have to download the app and then only you will get to know. So behind this, so many crores of money is being spent. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாரும் அட்ரஸ் கேட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். ஆனாலும் நிம்மதியா தான் இருந்துகிட்டு இருந்தோம். 15 years back also we were able to reach where we want to reach and we were very happy and satisfied. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸி ஆகிட்டோம், எல்லாத்தையும் எளிதாகி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஞ்ஞான முன்னேற்றம் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திடும் அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. See, these scientists believe that all these scientific advancement and researches will solve all problems. They believe like that. ஆனா இந்த விஞ்ஞானம் அறிவியலும் கடைசியில ஒரு இடத்துல போய் நின்று முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. The science and this just blinking in one place what to do. ஆனா ஒரே ஒரு விஷயம் போதும், அதுவும் இலவசமா கிடைக்கிறது. என்னதுன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. One important thing is free of charge is this Hare Krishna Mahamantra. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் செய்து ஒரு ஆன்மீக குருவின் கட்டளைகளை ஏற்று அவருடைய அறிவுரைப்படி நம்ம எளிமையா வாழ்ந்தோம்னா நமக்கு எந்தவித பொருளாதார பிரச்சனையும் கிடையாது. So if we accept a spiritual master and according to instructions, if we chant the Hare Krishna Mahamantra, we will not face any economic problems in our life. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, நீ அப்படி வாழ்ந்து நீ சரீரம் இல்ல, உன்னோட சந்தோஷம் இந்த ஜட விஷயங்கள்ல இல்ல. So Krishna says that if you live like that, in your happiness, you will not get it from this material body. நீ அழியாதவன், நீ மாறாதவன், நித்தியமானவன், ஆனந்தமாக இருக்கக்கூடியவன். அதனால இந்த குழப்பங்களை எல்லாம் நீ வந்து ஈடுபடாதே. So Krishna says you are Sat Chit Ananda, you are eternal, knowledgeable and blissful. இந்த குழப்பங்களை எல்லாம் விட்டு வெளியே வா. So you just come out from all these confusions. Krishna is calling you. So நீ என்னுடைய நித்திய தொண்டன் என்பதை புரிந்து கொள். எனக்கு நித்தியமாக பக்தி தொண்டு செய்ததுதான் உன்னுடைய ஆனந்தம் இருக்கிறது. Try to understand that you are my eternal servant, and also when you do the devotional service, you will get eternal happiness. Understand this. So அதனாலதான் பகவத்கீதையோட ஞானத்தை வந்து யார் ஒருத்தர் புரிந்து கொள்கிறாரோ அவர்களது வாழ்க்கை வந்து எளிமையானதாகவும் உயர்வானதாகவும் ஆனந்தமயமானதாகவும் மாறுவது மட்டுமின்றி, see, whoever understands Bhagavad Gita, their life is on the top of the world and they can be very happy and they can be satisfied. அது மட்டுமின்றி இந்த வாழ்க்கையையும் இந்த சாவையும் வெல்வதற்கான வழியையும் நமக்கு காமிச்சு கொடுக்கிறதுனால இந்த அறிவு வந்து மிக உன்னத அறிவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. So I also know it says that it shows how to live and also how to solve the problems of the world. That is why this knowledge is called transcendental knowledge.
ஸோ அந்த 23, 24 பதங்கள் வந்து பதங்களுக்கு உண்டான விளக்க உரை. ஸோ இதால என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப 25வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். So far, I've been explaining to you the 33 and 34th sloka. Now, I'm going to explain 25th sloka. I'm sorry, I said the wrong number. Okay. Yeah, 34, 34, not 23, Yeah, 24. 23, 24. I'm sorry. Okay. 25வது பதம். Now, அவ்யக்தோ அயம் சிந்தியோ அயம் அபிகாரியோ அயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித் பைனம் நானுசோ சிதும் அர்ஹசி. டிரான்ஸ்லேஷன்: ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. Shloka 25 translation is, it is said that the soul is invisible, inconceivable and immutable. Knowing this, you should not grieve for this body. இந்த பதத்திலையும் பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆத்ம ஞானத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பதத்துல ஆத்மா பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்றாரு. So in this shloka also Lord Krishna speaks about Atma and also he gives some more information about Atma. இதுவரைக்கும் ஆத்மா பத்தி அவர் சொன்ன பலவிதமான கருத்துக்களை அர்ஜுனன் கிட்ட சொல்றாருன்னா, நீ இந்த சரீரம் அல்ல, நீ ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு நீ சரீரத்துக்காக அனாவசியமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த கவலையை விட்டுட்டு உன் கடமை எதுவோ அதை செய்ய வேண்டும். Krishna is explaining about the Atma, characteristics of Atma to Arjuna, and also he says that you are thinking that you are the material body. You are not the material body, you are the Atma. You just think that you are an Atma and you keep on doing your duty, Krishna says. நீ போர் புரிய வேண்டும் அப்படின்னு பகவான் வந்து எடுத்துரைக்கிறார் அர்ஜுனனுக்கு. So Krishna inspires Arjuna that you have to fight. அப்படி சொல்லும்போது சில பிரபுபாத் வந்து பொருளுரையில ரொம்ப அழகான ஒரு விஷயத்த வளர்க்கிறாரு. எப்படி வளர்க்கிறாருன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அறிவது எப்படி அப்படிங்கிற அந்த ரகசியத்தை இங்க சொல்றாரு. Prabhupada shares with us in the purport a secret how to get to know Atma Gyan. அதாவது ஆத்ம ஞானத்தை எப்படி அறியறதுன்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் வந்து ஒரு தேர்ந்த அதிகாரியோ அவர் என்ன சொல்றாரோ அதை நாம் அப்படியே சோதனையின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதம் வந்து விளக்க கொடுக்கிறாரு. Prabhupada says from an exalted devotees, whatever they say, we have to accept as it is. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு இவர்தான் உன் தந்தை அப்படின்னு காட்டி கொடுக்கிறாரு இல்லையா? அப்ப நாம இல்லை நான் நம்ப மாட்டேன், உலகில் உள்ள எல்லா ஆண் மக்களையும் நான் சோதனை செய்து தான் என்னுடைய தந்தையை நான் உறுதி செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி செய்யறது வந்து மிகப்பெரிய தப்பு. So usually know for this a perfect example is mother usually says to her child, this is your father. So the child accepts, the child doesn't refuses. தாய் வந்து ஒரு உயர் அதிகாரி, நம்முடைய நம்பிக்கைக்குரிய உயர் அதிகாரி, புரிஞ்சுங்களா? அப்ப அவர் யார் வந்து தந்தை அப்படின்னு காண்பிக்கிறாரோ அதை வந்து நாம் தந்தையாக ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து வருகிறோம். So mother is the highest faithful person that we have to accept, and when she says this is your father, that is what the child also accepts it, and also the child lives as it is with the father and mother throughout life. அந்த மாதிரி பல இடங்களை நம்ம வந்து உயர் அதிகாரிகளை ஏற்றுக்கொள்கிறோம், புரியுங்களா? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அங்க போகும்போது அங்க ஆசிரியர்கள் சொல்றத நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றோம், புரியுங்களா? அப்ப அங்க புத்தகங்கள் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். So in many places we accept leaders like this. Similarly, when we go to school, we accept the teachers, and when wherever we go, so we accept like this. அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாட்டினாலும் அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம். Even if we don't understand certain things, we just accept it. உதாரணமா பிரபுபாத் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டார்வின் சொல்றாரு குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான் அப்படின்னு. இதுல எந்தவித உண்மையும் கிடையாது.
Prabhupada gives an example quite often that Darwin says that from monkey only man appeared. இப்ப இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம படிச்சுட்டு நம்மள என்ன பண்றோம், யோசிக்கவே மாட்டோம். Even though we study this, we never think about it. சில பிரபுபாத் சொல்றாரு, டார்வின் வேணா அந்த குரங்குல இருந்து வந்திருக்கலாம், ஆனா நான் வந்து என்னுடைய தாய் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்வது சரியில்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு பல பேர் வந்து பல விதமான நிரூபிச்சிருக்காங்க. இருந்தாலும் டார்வினை உயரையா ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க, அதை ஒத்துக்கொள்கிறார்கள். Srila Prabhupada says that Darwin says that we are from monkey, but Prabhupada says no, I am from my father and mother, and many people accept what Darwin says. அப்ப ஆனா டார்வின் சொன்னதை இப்போ நம்ம என்ன பண்றோம், உண்மையை நம்பி என்ன பண்றோம், நாமளும் குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்ல படிச்சுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டே இருக்கிறோம். Now we believe that whatever Darwin said is true, and then we accept and then we follow it and we read the books. ஆனா வேதங்களும் சாஸ்திரங்களும் அப்படி சொல்றது இல்ல. Vedas and Shastras refuse this statement. அப்ப இங்க நம்ம வேதங்களுடைய அதிகாரத்தை வந்து நம்ம வந்து நம்ப மறுக்கிறோம். So we are not accepting the authority of Vedas here. இல்ல நான் வந்து ஒரு அறிவுபூர்வமா யோசிக்கணும், வேதங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் வேதங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறோம். We think that why should I accept Veda as it is? No, I should not accept it. Like this and all we are thinking. வேதங்கள் சொல்றது, வேதங்கள் வந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து சுயம்புவாக வந்தது, அது யாராலும் எழுதப்பட்டது அல்ல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. So Vedas are from Lord Krishna himself. Nobody has written Vedas. அப்ப அதனால பரமபுருஷரிடமிருந்து வந்ததுனால அது எந்தவித குறையும் குற்றமும் கிடையாது. And the Veda has come from Lord Krishna, it is spotless. ஏன்னா இது ஜட பொருட்களாலேயோ மனிதர்களாலேயோ அது எழுதப்பட்டிருந்ததுன்னா அது வந்து குறையுடையதா இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து 4 வித குறைகளுக்கு உட்பட்டவர்கள். So we are subjected to 4 types of material defects. So when we write, definitely there will be defects in that. So வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ சரீரம் கிடையாது, நீ ஆத்மான்னு சொல்றது. Veda says you are not the body, you are Atma. அது அப்படியே நம்ம ஆராய்ச்சி இல்லாம ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். We have to accept as it is without any research. அது இல்லாம நான் வந்து ஆத்மா என்பதை வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆத்மான்றது மிகச்சிறிய அணுவை வந்து நான் வந்து ஒரு நுண்ணோக்கியின் மூலமா பார்க்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னா நம்ம வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். Suppose if we don't accept and I want to do research, I want to know the size of the Atma, I want to see with a microscope. Like this, if we keep on doing it now throughout the life, we have to keep on searching. So நம்ம தேடி தேடி நம்மளோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். You just search and at last your life will get over. ஆத்மாவை வந்து நுண்ணோக்கியால பார்க்க முடியாது. You cannot see the Atma by microscope. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, எது ஜடமோ அதைத்தான் நம்ம நுண்ணோக்கியால பார்க்க முடியும். Only material things we can use the microscope and look through it. எது ஆன்மீகமோ அதை வந்து நுண்ணோக்கியால பார்க்க முடியாது. Spiritual things we cannot see through the microscope. அப்ப எதுக்கு நுண்ணோக்கியெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, மிகச்சிறிய ஜட பொருட்களை எல்லாம் பார்ப்பதற்கு தான் இந்த நுண்ணோக்கியெல்லாம் வச்சிருக்கிறது. And why microscope is available? Just to see all the material tiny objects. ஆனா ஆத்மா வந்து ஜடம் கிடையாது. Atma is not material. அது ஜடம் இல்லாதனால நம்மளுடைய பார்வைக்கு எட்டாது. So because it's not material, we will not be able to see through our eyes. அப்ப அதனால நம்மளுடைய பார்வைக்கும் அது புலப்படாது, அகப்படாது. So we cannot see through our eyes. ஏன்னா இது வந்து ஜடம் கிடையாது. Because the Atma is not material.
எது ஜடமோ அதைத்தான் பார்க்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய ஜட கண்களுக்கு இருக்கிறது. We have material eyes, we can see only the material things, that only we have that power. இப்ப நம்ம ஆத்மாவை பார்க்கணும்னா வேத ஞானத்தின் மூலமா பார்க்கலாம். If you want to look at Atma, then only you have to see Atma through Vedic knowledge. ஈவன் பகவத்கீதையிலையும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து அவரோட விராட ரூபத்தை பார்க்கறதுக்கு ஆன்மீக கண்களை வந்து வழங்குகிறார். அதனாலதான் அர்ஜுனனால அந்த விராட ரூபத்தை வந்து பார்க்க முடிந்தது. In Bhagavad Gita, Lord Krishna specially gives Arjuna the special vision to see the Virat Rupa. That is why Arjuna was able to see Virat Rupa. So அப்ப நம்ம ஆத்மாவை பார்க்கணும்னா வேத ஞானத்தின் மூலமா பார்க்கலாம். So if you want to see Atma through Vedic knowledge, you can see Atma. உண்மையான அறிவின் மூலம் பார்க்கலாம். So real knowledge, if you have, you can see Atma. பகவான் அததான் 5th சாப்டர்ல சொல்ல போறாரு. வித்யாவனே சம்பன்னே பிராமணே ஹவிகஸ்தினி சூனி சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்சினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. So Bhagavad Gita, Lord Krishna in the 5th chapter says the sloka Vidya Vinaya Sammane Brahmane Gavi Hastini Suni Chaiva Supakesha Pandita Samadarshinaha. யார் ஒருத்தர் வேதங்கள்ல கற்று பண்டிதனாக இருக்கிறாரோ அவரால் தான் பார்க்க முடியும். அவர் தான் உண்மையை அறிந்தவர். Those who have learned Vedas, they know the truth, only they can see. என்னன்னா அவங்க பலவிதமான ஜட உலகில் இருப்பது ஆத்மா அப்படிங்கிறத அந்த உண்மையை அறிஞ்சிருக்கிறாங்க. They know that about that they know the knowledge of Atma. அதனால அவங்க வந்து ஒரு பிராமணனுக்கும் ஒரு மிருகத்திற்கும் ஒரு பசுவிற்கும் ஆன்மீக தளத்துல ஒருபோதும் வித்தியாசம் காண்பது கிடையாது. On spiritual platforms, such people, they don't see the difference between the human being, animal, bird, anything. ஏன்னா இந்த பலவிதமான ஜட உடல்கள் இருந்தாலும் அந்த பலவித உடல்கள் பலதரப்பட்ட செயல்களை வந்து செஞ்சாலும் அவங்களுக்கு உள்ளிருக்கிறது வந்து ஆன்மீக துகளான ஆத்மாவே என்பதை அவங்க வந்து அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சிருக்காங்க. They know very well, they have the knowledge that whatever we do varieties of work, all this is being done because of the presence of Atma. அப்ப அதனால அந்த ஆன்மீக துகளை பார்க்கும்போது எல்லோரையும் சமமாக பார்க்கிறார். So when they look at the people on Atma, then they look at everything equally. அவருக்கு எல்லாமே வந்து ஆத்மா தான். For them everybody is Atma. அந்த மாயையோட பிடியினால பலவிதமான சரீரத்துல வந்து இருக்கிறார்கள். Due to the influence of Maya, the Atma is present in different living bodies. அப்ப அந்த சரீர பிடியிலிருந்து அவங்க வெளியே வரும்போது நான் நுண்ணிய ஆத்மா என்பதை உணரும் போது உன்னத பக்தி தொண்டு செய்யும் போது அவர்கள் அனைவருமே உன்னத நிலையை அடைய வாய்ப்பிருக்கிறது. So when they understand this concept and they do the devotional service, then they will understand they are the Atma and they have the real knowledge. அப்படிங்கிறதுனால அவன் எல்லாரையும் வந்து மதிக்கிறான். அதுதான் வந்து உண்மையான பொது உடைமை. So what is good is that they respect everybody because they have the knowledge of Atma. அதுதான் வந்து உண்மையான பொது உடைமை. உண்மையான பொது உடைமை ஆன்மீக தளத்துல தான் வந்து ஈஸியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இன்னொரு நிறுவப்படும். So in this spiritual platform only what is truth you can establish. So அந்த பௌதிக தளத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கதான் செய்யும், அதை யாராலும் மாற்றவே முடியாது. In material life always ups and downs will be there that we cannot change. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த பௌதிக பார்வை விட்டுட்டு சாஸ்திர பார்வை தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுது. So Shastras advises that you just leave this material concept of life and look at everything based on the Sastric knowledge. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்வாளிகளும்
பகவானின் நித்திய தொண்டர்கள் என்ற சமநோக்கு பார்வை வந்து வரணும். So we have to have the equal vision that all the living entities are parts and parcels of Krishna. அந்த சமநோக்கு பார்வை வர வரைக்கும் இந்த பிரிவினை பார்வை இருக்கத்தான் செய்யும். So till you get the equal vision, these divisions will always exist. பொறாமையும் இருக்கத்தான் செய்யும். Even jealousy will be there. அதை மாற்றவே முடியாது. So it's not possible to change that also. அதை வந்து நம்ம வந்து அந்த சரீர தளத்துல மாற்ற நினைக்கிறது வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு காரியம். So in the material concept of life, it is not possible to change and it becomes a failure. உண்மையான சமநோக்கு அந்த வரணும்னா ஆத்ம தளத்திற்கு நம்ம வரணும். So if you want that equal vision, then you have to come to the platform of spiritual knowledge. அப்ப அந்த ஆத்ம தளத்துக்கு வரணும்னா நாம ஆத்மா என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். So if you want to come to the spiritual platform, first of all, you have to accept that you are Atma. எப்படி சாஸ்திரங்கள் மூலம் சாஸ்திர பார்வை மூலம் அதனால யார் ஒருத்தருக்கு வேதங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்தான் விவேகம் உள்ள மனிதன். Those who have belief on Shastra, he is called the man with intelligence. அவன் வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து சாஸ்திரங்களின் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மிருகத்துக்கு சமமானவன் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. Bhagavatam says that those who don't have belief on Shastras is equal to animals. அவன் நாகரிக மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். He is not accepted as civilized man. அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய காதுகளை வந்து அடைச்சிக்கிறாங்க. Such people, they just close their eyes, ears. அவங்க பகவானுடைய செய்திகளை கேட்கக்கூடிய அந்த குணத்தையும் இழந்து விடுகிறார்கள். See, they don't have the character of listening to Lord's Katha. ஏன்னா சாஸ்திரங்கள மேல நம்பிக்கை இல்லை. They don't, because the simple reason behind this, they don't believe Shastras. அப்ப நம்ம அவங்க கிட்ட போய் ஹரிநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நேரமே கிடையாது, நானே எனக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. To such people, if you go and ask them, you please chant Hare Krishna Maha Mantra, they'll say, no, I have no time. I'm just running behind the time. They say like that. எனக்கு ஹரிநாமம் சொல்றதுக்கு நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. I don't have time at all to chant Hare Krishna Maha Mantra. நாம என்ன சொல்றோம், சரி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே ஹரிநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். We say that doesn't matter, even if you run also, you keep running and chant Hare Krishna Maha Mantra. அப்படி யாராவது ஓடிக்கிட்டே ஹரிநாமம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தான் புரிய ஆரம்பிக்கும் நான் சரீரம் இல்லை ஆத்மா என்றது. Even if you run and chant Hare Krishna Maha Mantra, you will get to understand that you are not the material body, you are the Atma. அப்ப இந்த ஆத்ம ஞானத்தை வந்து பகவான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. So this Atma Gyan, Lord Krishna keeps on repeating again and again. சில பிரபுபாதாவும் ஒரு விஷயத்தை வந்து தவறில்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் அதை வந்து சொல்றது வந்து ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Srila Prabhupada says that if we have to understand a concept again and again, we have to keep on repeating the same concept. ஒரு தடவை சில பிரபுபாத் வந்து விருந்தாவனத்துல பாகவதம் கிளாஸ் எடுப்பதற்காக இருக்கிறாரு. Once Srila Prabhupada was ready in Vrindavan to take Bhagavatam class. அப்ப பிரபுபாத் வந்து பாகவத்தை பத்தி சொல்லல, ஆனா ஆத்மாவை பத்தி சொல்றாரு. Prabhupada didn't speak about the Srimad Bhagavatam, he was only speaking about Atma. ஆனா பிரபுபாத் வந்து எல்லா லெக்சர்களையும் அவருடைய விளக்க உரையிலையும் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆத்மாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. If you look at all Prabhupada's lectures, no, you can find that in all lectures he will just mention about Atma.
அப்ப ஒரு சீடர் எழுந்து கேட்கிறாரு, பிரபுபாதா அவர்களே, நீங்க வந்து எப்பவும் வந்து ஆத்மாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Once one disciple asked Srila Prabhupada, Prabhupada, why you always speak about Atma? அப்ப பிரபுபாத் சொல்றாரு, நான் 1000 தடவையாச்சும் உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீ அதை எப்பவாச்சும் உணர்ந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. So far I've been told you 1000 times. Have you ever realized what is Atma? அப்ப அந்த சீடர் சொல்றாரு, இல்ல நான் அதை உணர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The disciple replies that no, I didn't realize at all. அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, அதனாலதான் நான் அதை வந்து மீண்டும் 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 வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை கேட்டுக்கிட்டே இருந்தாதான், அப்படி இருந்தாதான் ஓரளவுக்காவது புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாத் சொல்றாரு. Prabhupada says that is the reason I keep on repeating again and again so that you will understand to a certain extent. அப்படி புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம இந்த சரீர பிரகைன்ற அந்த பேய் வந்து நம்ம விட்டு விரட்ட முடியும். So we are thinking that we are the material body, and that thinking we can just chase away when we understand that we are Atma. அப்ப அது வரைக்கும் நம்மளுடைய இந்த சரப்பிரக்கையினுடைய ஆதிக்கத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். If we don't understand Atma, then till then our life will be running based on material concept of life. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மீக குருவின் கீழே நம்ம பயிற்சி செய்யும் போது இந்த ஜரப்பிரக்கையிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு அப்ப நம்ம யாரு அப்படின்றத தெளிவு நமக்கு கிடைக்கும். If you want to come out of this material concept of life, you have to accept a spiritual master and follow his instructions. Then only you will get to know who is Atma and who are you. அப்பதான் நம்மளும் வந்து நம்ம யாரு, நான் யாரு அப்படின்னு தெரிய வரும். கடவுள் யாரு, பகவான் யாருன்றது வந்து தெரிய வரும். Then only you will get to understand who am I, who is God, all this you will understand. அதுதான் வந்து ஆன்மீக வாழ்க்கையோட ஒரு ஆரம்பமும் கூட. So that is the beginning of spiritual life. அப்பதான் நமக்கு வந்து ஒரு தெளிவும் கிடைக்கும். Then we will get a clear understanding also. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட 25வது ஸ்லோகத்தோட ஒரு என்னோட சிறிய விளக்க உரை. எதுவும் தவறா சொல்லியிருந்தா என்னைய மன்னிக்கணும். எதுவும் புரியலன்னா கேட்கலாம், கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், இல்லாட்டினா என்னுடைய சீனியர் வைஷ்ணவத்தை கேட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So far I have explained 25th shloka. So if you have any doubts, you can ask me, I can answer. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare. பரம்பவன பிரபு, தேங்க்யூ ஸோ மச். பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனால் கையை உயர்த்தினால் அன்மியூட் பண்றேன். நீங்க வந்து கேள்விகளை வந்து பிரபுகிட்ட கேட்கலாம். மீன்வைல் பிரபு ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சர்வகதா நாம் எங்கும் நிறைந்திருப்பார் அண்ட் எல்லா இடத்துலையும் ஜீவாத்மாக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வெறும் ஒரு 200 ரூபா செலவு பண்ணாலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை உண்மை உருவல் புஸ்தகத்தை வாங்கி படிச்சோம்னாலே போதும். அனாவசியமா நம்ம வந்து விஞ்ஞானிகள் வந்து கோடிக்கணக்கான ரூபா அதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ பிரபு. அண்ட் எப்படி வந்து பிரபுபாத் வந்து ஆத்மாவோட குணநலன்கள், ஆத்மாவோட ஆச்சரியமான ஒரு தன்மைகளை வந்து எப்படி பிரபுபாதர் வந்து நமக்கு விளக்கியிருக்கார். அண்ட் அது இன்னும் பல தடவை அவர் நமக்கு சொல்லியும், 1000 தடவை அவர் நமக்கு அதை சொல்லியும் அது இன்னும் நமக்கு புரியாம இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அழகா கடைசியில விருந்தாவனத்துல அவரோட பாகவதம் கிளாஸோட லீலையும் வந்து மேற்கோள் காட்டி புரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, your lecture was very nice. You explained so well that Atma is Sarvagata
And also know to understand this concept, you don't have to spend crores and crores of money. You can just spend 200 rupees and read Bhagavad Gita and get to know the knowledge. And also Prabhupada many times he has explained about the Atma's characteristics in Bhagavad Gita. And also you quoted a lecture of Srila Prabhupada in Vrindavan. That is Prabhupada explained so many times, still we don't understand the concept of Atma. Thank you, Prabhuji. Your lecture was wonderful. Thank you, Prabhu. Hare Krishna. உங்களோட இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு ரொம்பவே ப்ரிசைஸா இருந்தது. மிக்க மிக்க நன்றிகள். Samya Mataji's English translation was also very, very good and it was very precise. So once again, thank you so much, Samya Mataji. Thank you, Prabhuji. Hare Krishna. All Hare your Krishna. mercies. Senior பிரபு Vaishnavas. ஹரி ஹரி. பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். காலையில திரு பானுசுவாமி மகாராஜ் அவர்களோட ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் டெய்லி நடக்கிறது. அவசியம் அதுல கலந்துண்டு மகாராஜ் சேர்ந்து அவரோட அற்புதமான அந்த சிக்ஷை நீங்க பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்க வீடு தேடி உங்க உள்ளங்கையில வச்சுன்னு நீங்க வந்து மகாராஜரோட அற்புதமான இந்த பாகவதம் பிரவச்சனங்களை வந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி சாயந்தரங்கள்ல வந்து பகவத்கீதா பிரவச்சனம் இருக்கு. ஸோ சந்தர்ப்பங்களை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட தெரிஞ்ச பக்திருக்ஷா குரூப் மெம்பர்ஸ், சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் வந்து இதை பத்தின ஒரு புரிதல் அண்ட் அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க. அவங்க எல்லாரோடும் இந்த ஜூம் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ஈவினிங் ஸ்ரீமத் பகவத்கீதை கிளாஸ் வந்து சக்கரபாணி பிரபுவோட லெக்சர் நாளைக்கு 26லேருந்து 30வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம் 26லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் உள்ளது. பிறப்பிற்கும் மரணத்திற்காகவும் நாம் புலம்ப தேவையில்லை, அதை பற்றி நாம் கவலையுற தேவையில்லை என்ற ஒரு நல்ல ஒரு தலைப்புல 2வது அத்தியாயத்திலேருந்து. ஸோ சக்கரபாணி பிரபு வந்து ஸ்ரீலங்கால வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணி ரொம்ப அற்புதமா சேவைகளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவரோட கிளாஸ் நாளைக்கு யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச சக பக்தர்கள் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியப்படுத்துங்க. பக்தர்கள் எல்லாரோட ஒரு நன்மை. Hare Krishna, on behalf of ISKCON management, we request all the devotees to attend His Holiness Banuswami Maharaj's class every day, daily in the morning, so that you can have Siksha contact with His Holiness Banuswami Maharaj. And also tomorrow, our Bhagavad Gita lecture series continues with Chakrabani Prabhu. He is a very good preacher at Sri Lanka. We request all the devotees, don't miss the class, and also spread this message to your friends and relatives. Hare Krishna. நன்மைக்காகவும் எல்லாரும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை ஜெபம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. We offer our respectful obeisances to all the Vaishnavas. Vancha kalpatarubhyascha kripasindhubhyascha titanam bhavanebhyo vaishnavebhyo namo namaः. Ananta koti Vaishnava vrinda ki jai. Jagadguru Srila Prabhupada ki jai. Hare Krishna. Hare Krishna.